ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான பிரெட் எக் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிட்லாம். வாங்க இந்த டேஸ்டியான பிரெட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டை ஊற்றி நான் பண்ண போகிறேன். இப்போ முட்டை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு, முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அடித்து விட்டுக்குங்க. விஸ்கு வச்சு அடிச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். விஸ்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் வச்சு அடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு சின்ன தக்காளி பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை பேனில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் பட்டர் நடுவில் போட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ப்ரெட்டுக்கு சென்டரில் ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி கிட்ட ஊற்றிக்கோங்க. அப்படியே விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், அப்புறம் உள்ளே இருக்கிற முட்டை வேகாது. இப்போது ஓரளவுக்கு வெந்ததும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை வந்து அந்த எக் மேலே போட்டுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாவது போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா சைடும் வேகும். இப்போ பாருங்கள், சூப்பராக பிரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்டியான சுவையான பிரெட் எக் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.